ஐ திங்க் இட் வாஸ் 2003 ரெண்டுல போன் வந்தது. இந்த மாதிரி என்னுடைய மருமகளுக்கு, எனக்கு ஒரே புள்ள வெங்கட்ரமணான்னு சொல்லிட்டு, அதுக்கு பிரெயின் கேன்சர் வந்தது. அது மூளைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால இது சிகிச்சை பண்ண முடியாது, சில நாள்ல தவறிடுவாங்க அப்படிங்கறது நியூஸ் வந்தது. ஒரே புள்ளனுடைய மனைவிக்கு அலறி போயிட்டோம். என்ன பண்றது? 2003 நடந்தது இது. அப்போ நாங்க சாதாரணமா தரிசனத்துக்கு போயிருக்கும் போது சுவாமி அப்படின்னு பேசுறதுக்கு ஆரம்பிச்சேன். அவரே சொன்னாரு, என் கையில லெட்டர் எழுதி வச்சிருந்தேன், அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது, அவரு எடுத்துக்கிட்டா கொடுத்துடலாம் அப்படின்னு எழுதி, இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்ண சொல்றீங்க சுவாமி, அப்படி அது நிவர்த்தி ஆறுதா இல்லன்னா போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு தொந்தரவு பண்ணக்கூடாது. சுவாமி எப்பவுமே நான் தொந்தரவு பண்ணதில்லை. கையில இருந்த லெட்டர் அவருக்கு எப்படி அவர் கேட்டார், கொடுத்துட்டேன். எப்போ போனோம் அப்படின்னாரு. சுவாமி எப்போ போக சொன்னா அப்படி போறேன், பாக்குறேன் இருன்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு கூப்பிட்டாரு. அப்பமா எங்களுக்கு இங்க அந்த பொண்ணு இருக்கோ போயிடுச்ச கூட தெரிய மாட்டேங்குது. கூப்பிட்டதுக்கு அப்புறம் சொன்னாரு, அனாவசியமா நிறைய மருந்துகள் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. சார் போன் பண்ணி சுவாமி சொல்லட்டுமா? இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இவ்வளவு விபூதி உண்டாக்கி கையில கொடுத்து, நீ போயிட்டு வா, எல்லாம் சரியாயிடும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. சரி கிளம்பி போயிட்டோம். அப்போ என் சின்ன பொண்ணு கூட என் கூட இருந்தா. 2 பேருமே சேர்ந்து நாங்க யுஎஸ்க்கு போயிட்டோம். அந்த என் புள்ள ஏர்போர்ட்டுக்கு வந்தா, லாஸ் ஏஞ்சலிஸ் ஏர்போர்ட்டுக்கு அழுதுட்டு இருந்தான். வீட்டுக்கு போறதுக்குள்ள கூட அவ இருப்பாளோ இல்லையோ தெரியாது, அந்த அளவுக்கு மெமரி போயிட்டு இருக்கு, சைட் போயிட்டு இருக்கு, கண் பார்வை போயிட்டு இருக்கு, ஏதோ பேசுறா அப்படின்னாரு. பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருந்தது. நான் சொன்னேன், ராகினி அப்படின்னு கூப்பிட்டேன். அது பொண்ணு பேரு ராகினி. சுவாமி என்ன அம்சாரமா உனக்காக. அது கிருஷ்ண பக்து, கிருஷ்ணனுக்கு சேவை செய்வா. அந்த ஓம் சாய்ராம் சொல்றதுக்கு பதிலா ஜெயஸ்ரீ கிருஷ்ணாம்பா, குஜராத்தி பொண்ணுது, ஜெயஸ்ரீ கிருஷ்ணாம்பாங்க அவங்க. அதுக்கு எந்த தெய்வத்தை கும்பிட்டா என்ன, இந்த தெய்வம் தானே அது. விபூதி வாயில போட்டு நெத்தியில வச்சு ஒரு சின்ன பரணியில போட்டு பக்கத்துல கொடுத்து, இந்த வாயில போட்டுக்கிட்டே இருமா, சாய்ராம் சாய்ராம்னு சொல்லிட்டே இருந்தேன். 2 நாள் ஆச்சுங்க. போன் வருது. பயந்துட்டேன், என்ன போன் வருது? டாக்டர்ஸ் கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் போயிருக்காங்க இவங்க. ஒரு கேன்சர் செல் இல்லைங்க. 95% டிக்ளேர்ட் டெட். இது ஆல்மோஸ்ட் 95% ஷீ இஸ் கான். முடிஞ்சு போச்சு லைஃப் அவளுக்கு. அது இனிமேல் இருக்கிற சான்ஸே இல்ல. அவங்க டாக்டர் சொல்றாங்க, we are baffled. எங்களுக்கே புரியல, ஒன்னும் புதிரா இருக்க. நேத்து பார்த்தோம், இல்ல கேன்சர் செல்ஸ் எல்லாம் இருக்கு, இன்க்யூரபிள் நாட் ஆபரபிள் சொல்லிருக்கோம். இது எப்படி, இது என்னது, இது வாட் இஸ் திஸ் அப்படிங்கிறாங்க அவங்க போன்ல. கம்ப்ளீட்டா கேன்சரே கேன்சல் பண்ணியாச்சு சுவாமி. ஷீஸ் ஓகே இருக்காங்க இப்போ. இது சுவாமி தவிர, தெய்வம் தவிர யாரால முடியும்?